பொங்கலூர் மணிகண்டன் எப்படி பாக்குறீங்க? இப்போ எல்லாரும் நாங்க சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொன்னால், அது கார்த்திகேயன் சொன்ன மாதிரி அது ரெண்டு கட்சிக்கானதாக இருந்தாலும் கூட ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, எதிர்கட்சிகள்லாம் சிதறி இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருளும் அதுக்குள்ள இருக்குல்ல. எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்தை எப்படி பாக்குறீங்க? தன்னம்பிக்கையின் அடிப்படையிலாக எடுத்தபடி வந்தது. ஏன்னா 2026 எப்படி கூட்டணி அமைகிறது என்கிற எதிர்பார்ப்போடு எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப திமுக சார்பில் நிக்கிற மாதிரி தான் அர்த்தம். உதயசூரியன் வெற்றி பெற்றாங்கன்னா திமுக எம்பி இல்லை. அப்போ திமுகவுக்கு முழுமையாக கட்டுப்படுகிற சூழ்நிலை வருகிறது. எனவே அவர்கள் திமுகவை மீறியோ மாறியோ வெளியிலும் பேச முடியாது, உள்ளே பேச முடியாது. அப்போ இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தனியார் நிறுவனங்கள் போக கடந்த அப்படி தேர்தல் இல்லைன்னா அந்த பாராளுமன்றத்துல வெற்றி பெற முடியுமா என்கிற சந்தேகம் இருக்குதுங்க கூட்டணி கட்சிகளுக்கு. மோடி காரணம் காட்டி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு, அதே மாதிரி வெற்றியை பெற முடியும் நம்புறாங்க. அப்படி வெற்றி பெற்று விட்டால் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடாது, 2026 நாம் சுயமாக முடிவெடுத்து நாம் கூட்டம் அமைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில முடிவெடுத்துட்டாங்க உண்மை. மற்றபடி சொல்றது பொங்கலூர் மணிகண்டன் அப்ப வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்றீங்க. இல்ல அது உண்மைதான். நீங்க கடந்த முறை வாங்கிய வாக்கு வித்தியாசம், நீங்க உதாரணமா திண்டுக்கல்ல தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுலதான் திமுக ஜெயிச்சதுங்க. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்றத்தை எடுத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம், திருப்பூர் தான் 70,000 ஓட்டு, மீதி எல்லாமே லட்சக்கணக்கில் தோத்துது. அப்ப அதே மாதிரி வெற்றி வரும் நம்புறாங்க. ஆனா அது வாய்ப்பு இல்லை. அதாவது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக எதிர்த்து அதிமுக வைத்த கூட்டணியை மக்கள் அன்னைக்கு ஏற்கனவே உண்மைதான். அப்போ அன்றைக்கு மோடிக்கு எதிராக திமுக மிக சரியான பிரச்சாரம் செய்து வாக்குகளை அள்ளியிருங்க, அது மறக்கக்கூடிய அவசியம். ஆனா இன்றைக்கு அந்த மோடியை அதிமுக எதிர்க்குதுங்க. அப்போ அந்த ஓட்டுகள் எல்லாம் நிச்சயமாக அதிமுக தான் மாறுங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுக நிச்சயமாக லாபமா செய்யும், ரொம்ப லாபமா செய்யும். நீ கோயம்புத்தூர் சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு 2500 பூத் இருக்கு. நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 400க்கு மேற்பட்ட பூத் இருக்கு. எத்தனை பூத்துல உண்மையில பூத்துக்கு ஏஜென்ட் 2500 பேர் போட்டுருக்காங்க பாருங்க, அதுவே கிடையாது. ஆனா அதிமுக அப்படி இல்லை, ஒரு பூத்துக்கு 90 பேர் போட்டிருக்காங்க. அந்த பூத் அந்த பகுதி மக்களை நேரடியாக சென்று வாக்கு சேகரிக்க சொன்ன இடம்ன்றது இந்த முறை ரொம்ப வித்தியாசமான வியூகத்தை திமுக கையில் எடுக்குது. திமுகவுக்கு ரொம்ப சவாலா இருக்கிற தொகுதியை பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ரொம்ப சாதகமான தொகுதிகளில் நின்று வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். ஆனா இந்த முறை இல்ல, வலுவான வேட்பாளர்களை திமுக எதிர்கொள்ளுது. கூட்டணி கட்சிகள் விரும்பிய தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வெற்றியை உறுதிப்படுத்தின பிறகுதானே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நகர்ந்திருக்கிறாங்க. இல்ல நீ தொகுதி ஒதுக்குற அதை வச்சு வெற்றி சொல்ல முடியாது. உதாரணமா திருச்சி இன்னைக்கு பார்த்தோம்னா திரு துரை வைகோட சத்தியமா நான் உதயசூரியன் நிற்க மாட்டேன்னு சொன்ன பேச்செல்லாம் மிகப்பெரிய பலகீனமாயிடும் அந்த கூட்டணி. அந்த தொகுதி உறுதியா தோக்குங்க, சந்தேகமே இல்லை, மிகப்பெரிய தோக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எல்லாம் வெளியேறு சொல்றதால 100% பொய்யான விஷயம். நேற்று கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டு அது மாபெரும் கூட நானும் போயிருந்தேன். அதாவது மக்கள் மிக எழுச்சியா இருக்காங்க, அண்ணாமலை வரட்டும் கை பகலான்னு இருக்காங்க. திமுக வேலையே இல்லைங்க, திமுக சுத்தமா போச்சு. அதே மாதிரி அண்ணாமலைக்கு வேலையே இல்லை. அதிமுக அந்த தேர்தல் மேற்கு மண்டலத்துல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி இருக்கு, திமுக இல்ல. அண்ணாமலை சொல்ல அதாவது அங்க போட்டியிடக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் மிக எளியவர், திமுகவுடைய அதிமுக இருந்தார். அப்போ அங்க வேட்பாளரை உண்மை சொன்னா அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி திமுக இல்லைங்க. அதிமுக வந்த ஒருவரைத்தான் திமுக வேட்பாளர் ஆக்கிக்காங்க. அதே மாதிரி நாமக்கல் எடுத்துங்க, நாமக்கல்ல பொங்கு அமைப்பு கடந்த காலத்துல திருமாவளவன், அதியமான், இன்னும் ராமதாஸ் ஐயா எல்லாருமே பேசிக்கிறத சூரியமூர்த்தி பேசியிருக்காரு. அது ஏதோ சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக பேசிட்டு அதை வைத்துக் கொண்டு சூரியமூர்த்தி மீது மட்டும் கடுமையான குற்றச்சாட்டை வைத்து திமுகவை சேர்ந்தவர்களே, இனிமேல் கொங்கை சேர்ந்தவர்களே அவரை மாற்றிக்காங்க. இப்ப இது மாதிரி எல்லாம் மிகப்பெரிய தோல்வியை திமுக நிச்சயமா சந்திக்குங்க. அதிமுக கடந்த தேர்தலில் ஏமாந்ததை போல இந்த தேர்தல் ஏமாறாதுங்க. இல்ல அதாவது போன முறை மோடி எதிர்ப்பு என்பதை அதிமுக நிச்சயமாக மறந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வரும் நினைக்கல. உண்மையில் மோடியோடு பாஜக மிகப்பெரிய ஆபத்து என்பதை வந்துச்சு. உதாரணமா திண்டுக்கல்ல பாருங்க, திண்டுக்கல்ல இந்த முறை எழுதி வச்சுக்க சொல்றேன், பாமக போட்டியிடுங்க, அவங்க வாங்க மொத்தமாக 30 தாண்டாதுங்க. ஒரு தொகுதிக்கு 5000 வாங்குவதே கடினம். பொங்கலூர் மணிகண்டன் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, என்ன எழுதி வச்சுக்க சொல்றீங்க, அப்புறம் எழுதி வச்சுட்டு ரிசல்ட் வரப்ப கேட்பேன், அதை படிச்சு காமிப்பேன்.
அங்க ஆளே இல்லைங்க. பாஜகவுக்கும் ஆள் இல்ல, பாமகவுக்கும் ஆள் இல்ல. கடந்த தேர்தல நம்ம யாருன்னதே டெபாசிட் போச்சு. அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு தான் இருக்குன்னு கார்த்திகேயன் சுருக்கமா சொல்லுங்க. இல்ல தேமுகவோட கோயம்புத்தூர் கேண்டிடேட் முன்னாள் அதிமுக உறுப்பினர்னாங்க. இப்ப அவங்க மாத்துனாங்களே திருநெல்வேலி கேண்டிடேட் சிம்யா முத்துச்சோழன், அம்மையார் ஜெயலலிதா எடுத்து நின்னவங்க தானே ஆர்கே நகர். அப்ப அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு மக்கள் மத்தியில சொல்றாரு. அந்த இப்போ சூரியமூர்த்தி அவர்களை மாத்தினது வந்து பெரிய இதுன்னு, இது வந்து அதிமுகவோட எதிர்பார்ப்பு. இந்த சமூகத்தை மக்கள் மத்தியில இந்த எண்ணத்தை கடத்தணும்ன்றது நான் மணிகண்டன் நினைக்கிறாரு. ஆனா பேசிய பேச்சுக்கள் கண்டனத்துக்குரிய பேச்சு. சூரியமூர்த்தி நிறைய நண்பர், ஆனா அது இருக்கலாம் தனிப்பட்ட முறையில அவங்க நண்பரா இருக்கலாம். அவர் பேசிய பேச்சு வந்து வன்மையா கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. அது கண்டிக்கக்கூடிய ஒரு பேச்சை பேசக்கூடிய ஒரு நபரை பொதுத்தளத்துல கேண்டிடேட்டா போகும்போது நிச்சயமாக சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது, மாத்துறாங்க. பேசலாம்.